தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களுடன் 1643 கிலோமீட்டர் தூரத்திற்கு எல்லையை பகிர்கிறது மியான்மர் நாடு. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இருப்பது போல் இங்கு எவ்வித தடுப்பும் கிடையாது. இந்தியா மியான்மர் எல்லையில் 1970ஆம் ஆண்டில் இருந்து சுதந்திரமான நடமாட்டம் அமலில் உள்ளது. அதாவது எல்லையில் இருக்கும் மக்கள் பாஸ்போர்ட், விசா இன்றி இருநாட்டு எல்லைகளை தாண்டி போக முடியும். எல்லையிலிருந்து இருபுறமும் 16 கிலோமீட்டர் தூரம் வரை வசிக்கும் மக்களுக்கு இந்த சலுகை உண்டு. இதற்கு பார்டர் பாஸ் பெற்றால் போதும். உதாரணத்துக்கு, பார்டர் பாஸ் பெறும் மியான்மர் நாட்டு குடிமகன் இந்திய எல்லைக்கும் அடுத்த ஓராண்டுக்கு எப்போது வேண்டுமானாலும் வரலாம் போகலாம். அதிகபட்சம் 2 வாரம் வரை தொடர்ந்து தங்கி இருக்க முடியும். 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும் இந்த நடைமுறையால் இந்தியாவின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி வருவதாக பரவலாக குற்றச்சாட்டு எழுந்தது. சமீபத்தில் நடந்த மணிப்பூர் கலவரத்திற்கும் இந்த சுதந்திரமான நடமாட்டம்தான் காரணம் என்று அம்மாநில முதல்வர் பைரன் சிங் குற்றம் சாட்டியிருந்தார். 2020இல் கோவிட் பரவலின் போது எல்லை தாண்டி வரும் அனுமதியை மணிப்பூர் முதல்வர் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தார். கலவரத்திற்கு பிறகு சுதந்திரமான நடமாட்டத்தை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை முதல்வர் பைரன் சிங் வலியுறுத்தினார். அதேபோல் மியான்மரிலிருந்து அதிக அளவில் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் ஊடுருவி இந்திய குடியுரிமை பெறுவதாகவும், இதனால் வடகிழக்கு மாநிலங்களில் அவர்களின் பெருக்கம் அதிகரித்து வருவதாகவும் சர்ச்சை எழுந்தது. இந்த நிலையில் இந்தியா மியான்மர் எல்லையில் 1643 கிலோமீட்டர் தூரத்திற்கும் தடுப்பு வேலி அமைக்கப்படும் என்று சில நாட்களுக்கு முன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருந்தார். இப்போது இந்திய மியான்மர் எல்லையில் சுதந்திரமாக நடமாடும் முறையை நிரந்தரமாக ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், முதல் கட்டமாக இந்த நடைமுறையை நிறுத்தி வைப்பதாகவும் அமித்ஷா அறிவித்துள்ளார். உள்நாட்டு பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும், வடகிழக்கு மாநிலங்களில் மக்கள் தொகையை முறையாக பராமரிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பதாக அமித்ஷா கூறியுள்ளார்.